அரசனாக ஒருவர் திருப்பொழிவு செய்யப்படுகிறார். அது யோத்தாமுக்கு அறிவிக்கப்படுகிறது. அபிமெலேக்கு இங்கு அரசனாக மாறுகிறார். அங்கே அவர் அந்த இறை மக்களுக்கு மலை உச்சியில் ஏறி சென்று மரங்கள் தங்களுக்கான அரசனை தேர்வு செய்தால் எப்படி தேர்வு செய்யும் என்று ஒன்றோடு ஒன்று சொல்லிவிட்டு இறுதியாக முட்புதரிடம் சென்று எங்களை அரசாளும் என்று மக்கள் கேட்டதாக, மரங்கள் கேட்டதாக அங்கு சொல்லப்படும். முட்புதருக்குள்ளே யாரும் இலைப்பாற முடியாது. அதுபோல நீங்களே உங்களுக்கான ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுக்காமல் விட்டுவிட்டார் காலத்திற்கும் அது உங்களுக்கு கஷ்டம் என்பதை தான் இன்று முதல் வாசகம் சொல்லுகிறது. நீங்கள் தேர்ந்து கொள்கின்றவர் உங்களுக்கு ஏற்றவராக, உங்களுக்கு உரியவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை அனைவரையும் தேர்ந்து கொண்டவர், நமக்கெல்லாம் உண்மையானவர், நம்மோடு இருக்கின்றவர், நமக்காக வாழ்கின்றவர், நமக்காக பேசுகின்றவர், நமக்காக மரித்து உயிராக எழுகின்ற கடவுள். அப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய மக்களாக வாழ என்று முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் கொஞ்சம் கடினமான, புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஓமை இயேசு என்று சொல்லுகிறார். ஆனால் இதை பல விதங்களிலே இந்த ஓமையை பேசுவார்கள். ஆனால் இதனுடைய உண்மை நிலை என்னவென்றால், இறையாட்சி என்ற சமபந்தியில் அமர்வதற்கு நேரம் காலம் தேவையில்லை. பெரியவர் சிறியவர் என்பது தேவையில்லை. ஏழை பணக்காரன் என்பது தேவையில்லை. கடவுளை ஏற்றுக்கொண்டு உண்மையாக அவர் பணி செய்கின்ற பொழுது நாம் எப்பொழுது வந்தாலும் அவருடையராகவே மாற முடியும் என்பதுதான் இன்றைய ஓமையருடைய மைய கருத்து. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே ஆதி கிறிஸ்தவர்கள், பாதி கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஆதியிலிருந்து கிறிஸ்தவர்கள், நாங்கள் பாதியிலிருந்து கிறிஸ்தவர் கிடையாது. இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் அவருக்குரியவர்கள். அதுதான் இந்த ஓமையினுடைய சாரம்சம். ஏனென்றால் முதலிலே கூலிக்கு வந்தவருக்கும் அதே சம்பளம், கடைசியாக கூலிக்கு வந்தவருக்கும் அதே சம்பளம். இங்கே இயேசு கிறிஸ்துவை அவர் இங்கே சொல்லி இருக்கிறார், கடவுளை சொல்லி இருக்கிறார். கடவுள் தன்னிடம் வருபவரை எப்படி அவர் பார்ப்பார்? தன்னிடம் வருபவர் அனைவரையும் நீதியோடு பார்ப்பார். தன்னை தேடி வருவோர் அனைவரும் அவருக்கு தேவை. யாரையும் அவர் இழந்து விடுவது கிடையாது. இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியிலே சொல்லுவார், தந்தை என்னிடம் ஒப்படைத்த மந்தையில் ஒன்று கூட தவறுவிடாமல் காக்க வேண்டும் என்பதே எனக்கு அருளப்பட்ட கட்டளை. அதை நான் செய்யவே காலம் தாழ்த்துவது கிடையாது என்கிறார். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, இந்த ஓமையில் சொல்லப்படுவது போல நாம் இறைவனிடம் வருகின்ற பொழுது நமக்குரிய வேலையை நாம் திறம்பட செய்ய வேண்டும். அது நாம் எப்பொழுது வந்தாலும் பரவாயில்லை. எப்பொழுது வந்தாலும் நாம் கடவுளுக்குரியவர்கள் என்பதை நம்முடைய நடத்தையில் நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது வார்த்தையில் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நமது செயல்களிலே நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்கின்ற பொழுது நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றின் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய், உன்னை பெரிய பொறுப்புகளில் அமர்த்துவேன் என்று கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் முடிந்தவரை இறைவனுக்கு ஏற்ற